ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 3 பார்ட் 2 எபிசோடு 3 பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த பெனிமாரும் அவங்க பழைய பாஸ் கூட சண்டை போட்ட முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி பேசிக்கிறாங்க. அதோட டிஸ்கஷன் தான் ஆக்சுவலாக வந்து காமிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, கேப்டன் ஹிபானா வந்து சொல்கிறாங்க, இந்த மூனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அது பார்த்தா ஒரு காமிக்கல் மூன் மாதிரி இருக்குது. இந்த மூனு, இந்த ஓஷன் இதெல்லாம் வந்து டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிருக்கே, ரியாலிட்டி மாதிரி இல்லை, ஏதோ ஒரு இமேஜினேஷன் மாதிரி எல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் விக்டர் வந்திருப்பார் அவங்க 8th டீம்லேருந்து. ஸோ 8th டீமை வந்து தேடிட்டு இருக்கறனால, ட்ரேட்டர்னு சொல்லி தேடிட்டு இருக்கறனால வந்து அவர் மார்வேஷத்தில் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் கூட. ஸோ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து இந்த டோப்பல் கேங்கர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா வந்து நம்மள மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறது டோப்பல் கேங்கர்னு சொல்லுவாங்க. அந்த டோப்பல் கேங்கர் வந்து இங்கே எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, அது காரணம் வந்து அடோலா தான். அதாவது பீப்புளோட இமேஜினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மூணு வந்து இப்படி மாறி இருக்குது. ஸோ வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து பெனிமாரோ வந்து ப்ரீவியஸ் பாஸ் கூட சண்டை போட்டதை கூட அது ஒரு டோப்பல் கேங்கர் தான். அது ஆக்சுவலாக அவங்க பாஸ் கிடையாது. ஏன்னா வந்து பார்க்க தோற்றம்லாம் என்ன ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்க போட்ட அந்த ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த்து வந்து பெனிமாரோ வந்து ஈஸியாக வந்து காலி பண்ணிட்டான். ஸோ அதனால் வந்துட்டு இது ஒரு இமேஜினேஷனாக மற்றவங்களோட இமேஜினேஷனில் வந்த ஒரு விஷயம்னால இது வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி கிடையாது. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த இமேஜினேஷனும் பீப்புளோட இமேஜினேஷனும் ரியாலிட்டியும் சேர்ந்து மெர்ஜ் ஆகுது. ஸோ டோட்டலாக மெர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா வேர்ல்டே கொஞ்சம் கொஞ்சமாக மெர்ஜ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த கிரேட் கேட்டகாலிசம் வந்து எண்டிங் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த ஒயிட் கிளாட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருந்துச்சு. சீசன் 2ல் செம்மையாக சண்டை போடுவாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேர்ல்டை ஃபயர் ஆக்கணுமே அப்படின்னு தானே சொல்லியிருந்தாங்க அவங்களோட கோலு அப்படின்னு சொல்லி. இது வந்து சரியாக அலைன் ஆகலையே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, இது காரணம் வந்து என்னென்னா, இமேஜினேஷனும் இந்த ரியாலிட்டியும் ஒன்றா மெர்ஜ் ஆனால் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஃபயர் மூலியமாக வெடித்து செத்துருவாங்கல்ல. ஸோ அதுக்கு காரணமே இந்த அடோலா தான். ஸோ அடோலா வந்து தான் இது எல்லாமே மாற்றுது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். அப்புறம் பேரலாம் அந்த சைடு பார்த்திங்கன்னா, இன்னொரு கேப்டன் வந்துட்டு இன்னொரு பில்லரில் வந்து சில ஜெயண்ட்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த ஜெயண்ட் டீமனெல்லாம் அடித்து காலி பண்ணிவிட்டு அந்த 7th பில்லர்லேருந்து அந்த டீமனை என்னாச்சு அப்படின்னு கேட்போம். அது பெனிமாரு பார்த்துக்கிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாரை காமிக்கிறாங்கன்னா, ஷோவும் அவங்க கூட இந்த லெஃப்டினன்ட்டும் காமிக்கிறாங்க. ஷோ வந்து ஒரு கமாண்டராக வந்து ஸ்டார்டிங் சீசனில் வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து ஹீரோவோட தம்பி. இவன் வந்து நம்ம ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் யார், எங்கள் அம்மா யார், அம்மாவோட அப்பா யார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஃபேமிலி ரிஜிஸ்டர் எடுத்து பார்ப்போம். அந்த ஃபேமிலி ரிஜிஸ்டரில் வந்து அவங்க அப்பா பேர் இருக்காது. உடனே அவனுக்கு சந்தேகமாகி, சரி ஓகே நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அதில் அவங்க அம்மா பேருக்கு மேரின்னு சம்திங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கேயுமே அப்பா பேர் இல்லையே அப்படின்ற போது தான் தெரிஞ்சியும் இவங்க வந்து வெர்ஜின் பர்த், அதாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்திருக்குது. ஸோ அப்போ இதை பற்றி ரொம்ப இதாக பேசியிருப்பாங்களே அந்த டைமில். வாங்க போய் கம்யூனிட்டி சென்டரில் போய் கேட்டு பார்ப்போம், லோக்கல் கம்யூனிட்டி சென்டர்லன்னு சொல்லிட்டு அங்கே போனால் ஒருத்தர் ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க இந்த வெர்ஜின் பர்த்தை பற்றி. அவர் வந்து இது சொல்லுவ சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அது ஒன்றும் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ ஷோ வந்து டக்குன்னு எழுந்திரிச்சோன்னே வந்து அடோலா வேர்ல்டுக்குள்ளே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருவான். அதாவது நார்மல் வேர்ல்டுலேருந்து அடோலா வேர்ல்டு. அது அடோலா வேர்ல்டுனால் கிட்டத்தட்ட ஒரு பேரலல் டைமென்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பேரலல் டைமென்ஷனில் இருக்கிற ஒரு ஹெல் மாதிரி ஒரு இடம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டீமன் வந்து முன்னாடி வரும் ஷோவுக்கு முன்னாடி. அது அவன் ஷோ கண்டுபிடிச்சிருவான், இது வந்து நம்ம அம்மா தானே. ஏன்னா முன்னாடி சீசன்லேயே சொல்லியிருப்பாங்க அது அவங்க அம்மா தான் சொல்லி. ஸோ வந்து அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக்கு வந்து சொல்கிற மாதிரி ஒரு இதை அவனுக்கு காமிப்பாங்க, மெமரிஸ் காமிப்பாங்க. அவங்க அம்மாவோட மெமரியும் ஷின்ராவோட மெமரியும் காமிப்பாங்க. 17 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட்டாக இருந்தது, ஷின்ரா வயிற்றுலேருந்து ஷின்ரா பிறந்தது. ஸோ அந்த டைமில் இருந்து அதை பற்றி காமிப்பாங்க. அப்போ வந்து அவங்க கூட இருந்தவங்க யாரும் வந்து இப்படி வெர்ஜின் பர்த் கொடுத்தனால வந்து அவங்க ஷின்ராவோட பாட்டியே வந்துட்டு ஷின்ராவோட அம்மா வந்து வெறுத்து ஒதுக்குறது இதெல்லாம் காமிப்பாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக பேசுவார். ஒரு லெஜெண்ட் ஸ்டோரி ஒன்று இருக்குது, அது என்னென்னு தெரியுமா, இந்த மாதிரி வெர்ஜின் பர்த் ஆனவங்களாம் வந்து அவங்க வந்து கடவுளோட குழந்த மாதிரி, அவங்க தான் வந்து பிறந்து இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறாங்க, ஒரு ஹீரோ அவங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகி மோட்டிவேட் ஆகி, நான் ஒரு ஹீரோவோட தாயா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஷோவும் வந்து பிறந்த மாதிரி காமிப்பாங்க. ஸோ அண்ணன் தம்பிங்க 2 பேர், அப்புறம் அம்மா 3 பேரையும் பற்றியும் காமிப்பாங்க இந்த எபிசோடில். ஸோ
அதோட வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்போ ஷோ வந்து நினைப்பான், ஸோ எனக்கு வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி. எங்கள் அண்ணன் தான் ஹீரோ. ஸோ அவனை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஹியூமனிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணணும், மக்களை காப்பாற்றணும், இதுதான் என்னோடய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அவனோட கோலை செட் பண்ணிக்கிட்டு வெளியே வரான். அந்த வேர்ல்டை விட்டு வந்து இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்தீங்கன்னா எபிசோட எண்டிங்கில் என்ன வரும்னா, 8th டீம் கேப்டன் வந்து 8 டீம் மெம்பரோட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருப்பான். மக்களே, நம்ம கடைசி போருக்கு தயாராகிட்டோம், எல்லோரும் டோக்கியோ மக்களை வந்து இந்த இதுக்கிட்டேருந்து காப்பாற்றணும், அடோலாவோட இதுலேருந்து பிடியிலேருந்து காப்பாற்றணும், எல்லோரும் தயாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் ஸ்பீச், அதாவது சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா இதுலேயும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்களே, அது பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக வந்துட்டு எபிசோட எண்டிங்கில் ஆத்தர் வந்து கேட்பான், டெவில் சண்டை போட தயாரா அப்படின்னு சொல்லி. நம்ம ஒன்று ஷின்ரா சிரிச்சுக்கிட்டே, டேய் நான் ஹீரோடா அப்படின்னு சொல்லிடுவான். அவ்வளோதான், இந்த எபிசோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம்.